உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தனா, என்னடி பண்ற? உனக்கு அறிவு இருக்கோ? படிச்சவ தானே நீ, முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க. இது எல்லாம் உன்னாலதான். உன்னாலதான் என் வாழ்க்கையே இந்த மாதிரி ஆச்சு. நீ அவனை எனக்கு தாலி கட்ட வச்சு என் லைஃபே அழிச்சிட்ட. தனா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ நல்லா இருக்கணும் தான் நான் அப்படி செஞ்சேன். தானா தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத. நான் உன்னை சொந்த அக்காவா நினைச்சு, ஆனா நீ எனக்கே துரோகம் பண்ணிட்ட. இப்போ கார்த்திக்கும் ரொம்ப மாறிட்டாரு. ஒரு பக்கம் அவரை டார்ச்சர் பண்றாரு, இன்னொரு பக்கம் வீட்டுல எனக்கு பிடிக்காத வாழ்க்கை. இப்படி பிடிக்காத வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்தே போயிடலாம். தனா, நீ செத்து போறதுனால உனக்கு எந்த தீர்வும் கிடைக்காது. இப்ப நீ சாக போறதுனால உன் குடும்பம், உன்னை நம்பி இருக்கிறவங்களுடைய நிலைமை எல்லாம் யோசிச்சுப்பா. பெரியப்பா பெரியம்மா என்ன ஆவாங்கன்னு யோசிச்சியா? முதல்ல நீ என் கூட வா. நீ எழுதி வச்ச லெட்டர் படிச்சுட்டு பெரியம்மா அங்க பயந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒரு நாள் அவங்க இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாத்திருக்கியா? ஏன் தானா இப்படி வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்க வா. முதல்ல வா, வீட்டுக்கு போலாம். எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம். வா. நான் வர மாட்டேன், விடு. எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா என் உயிரை எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நான் ஒரே அடியா போறேன். சொல்றது கேளு தானா, வீட்டுல போய் பேசிக்கலாம். வா வா வா. பெரியம்மா அழாதீங்க பெரியம்மா. அதான் தானா வந்துட்டான்ல, அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அவ யாரால இப்படி பண்றான்னு எனக்கு தெரியும். சீக்கிரமாவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க தைரியமா இருங்க பெரியம்மா. எதுக்கும் தனாவை அடிக்கடி வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ரேகா, வாமா ரேகா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. தனா எங்க இருக்கா? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தூங்கிட்டு இருக்கா. இவ என்ன திடீர்னு வந்திருக்கா? தப்பா இருக்கே. ஒருவேளை அந்த கார்த்திக் இவளை பார்த்து ஏதாவது பேசியிருப்பானோ? நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே போறேன். சரி உட்காரு, நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. மாயா, தனாவை கொஞ்சம் எழுப்புறியா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்னு சொல்லு, நான் வர சொல்றேன். இல்ல, அது வந்து பர்சனலா பேசணும். நானே சொல்லிடுறேன். நீ உண்மையை சொல்லு ரேகா. அந்த கார்த்திக் உன்கிட்ட ஏதாவது பேசினானா? சொல்லு ரேகா, அவன் ஏதாவது உன்கிட்ட பேசினானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு தனா கிட்ட பேட்மிண்டன் விஷயமா பேசணும்னு சொன்னாரு. அதான் இந்த லெட்டர் அவகிட்ட கொடுக்க சொன்னாரு. சரி, அது என்கிட்ட கொடு, நான் தனா கிட்ட கொடுத்துடுறேன். இல்ல, இத நான் தனா கிட்டே கொடுத்துடுறேன். இப்ப அந்த லெட்டர் என்கிட்ட கொடுக்க போறியா இல்லையா? ரேகா, லெட்டரை கொடு. அம்மா கிட்ட சொல்லிடு மாயா, எனக்கு காஃபிலாம் வேண்டாம், நான் கிளம்புறேன். சரி.
அட பாவி, என்ன இது? எல்லாம் உண்மையும் எழுதி இப்படி ஒரு லெட்டர் ரெடி பண்ணியிருக்கான். இவனை இப்படியே விட்டோம்னா என் தங்கச்சியை நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். ரேகா நில்லு. ஒரு நிமிஷம் இரு. சொல்லு மாயா. எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். சொல்லு மாயா, என்ன பண்ணணும்? கார்த்திக் கிட்ட போய் தனா கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டேன். அவ படிச்சு பார்த்துட்டு நீ சொன்ன டைமுக்கு நான் அங்க வந்துடுறேன்னு சொன்னான்னு சொல்லிடு. என்ன பொய் சொல்ல சொல்றியா? ப்ளீஸ் ரேகா, எனக்காக நீ இதை மட்டும் பண்ணு. தனாவோட லைஃப்காக தான் கேக்குறேன். சரி மாயா, நான் சொல்லிடுறேன். சார். ரேகா வா. என்னாச்சு ரேகா? தனவ பாத்தியா? லெட்டர் கொடுத்துட்டியா? பாத்துட்டேன் சார். லெட்டரையும் கொடுத்துட்டேன். என்ன சொன்னா? அவ படிச்சு பார்த்துட்டு நீங்க சொன்ன டைம்க்கு வரேன்னு சொல்லிட்டா. தனா நிஜமாவே வரேன்னு சொன்னாளா? ஆமா சார், கண்டிப்பா வரேன்னு சொல்லிருக்கா. போதும் ரேகா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ரேகா, இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன் சார். தேங்க்ஸ். தனா, அப்பா, காலையில எங்க போயிருந்த? ஏதோ உன் ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன்னு சிவா சொன்னா. ஆமாப்பா, என் ஃப்ரெண்டு ரேகா இருக்கால, அவளதான் பாக்குறதுக்கு போயிருந்தேன். தனா, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? என்னப்பா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? என்னால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.